பரபரப்பா வந்து பேக்கிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. எண்ணெய் ஆச்சு தள்ளுவாங்க. அப்படியே ஒரு வாய் வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிடலாமா? உப்பு புளி காரம் நிறைய பேருனா கொஞ்சமா பிடிச்சிருக்கா? உப்பு புளி காரம் கரெக்டா இருக்கா? லான்ச் பண்ணிடலாமா? சக்சஸா? சக்சஸ்டா ஆ இருக்க வாயில வச்சுங்க. ராஜி ராஜி ஓடி 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 ஓடியா. மேடம் பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? சூப்பர் சிஸ்டர். நல்லாக்கா? ஐயோ இங்க கேமராமேன் எங்க எடிட்டர் வீடியோ அப்லோட் பண்றவங்க அவங்களுக்கு கொடுக்காம சூப்பரா இருக்குங்கக்கா. நல்லாக்கா? டிஃபரெண்டா இருக்கு. சமடஸ்டா இருக்கு. ஆக்சுவலா பேரண்டைல வந்து நம்ம இப்போ சாதம் இந்த மாதிரி கிளறி சாப்பிட்றதுக்காக பொடி வந்து ரெடி பண்ணிருக்கோம். ஏன்னா தொக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சீக்கிரத்துல எக்ஸ்பைரி ஆயிடுது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துருது. அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வருதுல்ல. இந்த மாதிரி பொடியா கொடுக்கும் போது சாதத்துக்கு போட்டு பசங்க சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி பொடிக்கும் வந்து தொட்டுக்க அந்த மாதிரி வச்சுக்கலாம். பொரியல் ஏதாவது செய்யறாங்கன்னா அப்படியே ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு லாஸ்ட்ல இறக்கும் போது செஞ்சுக்கலாம். டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பிரண்டை இட்லி பொடி எடுத்துக்கிட்டீங்கன்னா கை கால் வலி எல்லா பிரச்சனையும் வந்து சரியாயிடும். ஸோ எல்லாருமே சூப்பரா இருக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஸோ லான்ச் பண்றோம்.